வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: PSLV-C 50 ராக்கெட் மூலம் CMS-01 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. மத்திய அரசின் விவசாய நலத்திட்டங்கள் மூலம் நாட்டில் உள்ள 72% விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் கிராமங்களில் 60,309 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். PSLV-C 50 ராக்கெட் மூலம் CMS-01 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். இந்தியா இன்று தனது புதிய CMS-01 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்திலிருந்து புறப்பட்ட PSLV-C 50 செலுத்து வாகனம் அதனை சுமார் 21 நிமிடங்களில் நீள்வட்ட ஆயத்த பாதையில் செலுத்தியது. அதனை அடுத்த 4 நாட்களில் தரை கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து மேற்கொள்ளும் தொலைதூர பாதை திருத்த நடவடிக்கைகள் மூலம் ஆயத்த பாதையிலிருந்து அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட புவிவட்ட பாதையில் இஸ்ரோ அறிவியலாளர்கள் நிலைநிறுத்தி அதன் சேவையை தொடங்குவார்கள். இது 11 ஆண்டுகளாக இந்த சேவையை வழங்கி வரும் GSAT-12 செயற்கைக்கோளுக்கு மாற்றாக செயல்படும். சந்திரயான் 3, ககன்யான் மற்றும் சூரியனை ஆராய்வதற்கான ஆதித்யா L1 ஆகியவற்றுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து ஜெயசிங். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 45 கோடி ரூபாய் மதிப்பில் கிராமப்புறங்களில் உள்ள 60,309 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கோவிட்-19 தொற்று தடுப்புப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாவட்ட நிர்வாகங்களும் சுகாதாரத்துறையும் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக கோவிட்-19 தொற்று குறைந்து வருவதாக தெரிவித்தார். மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு மாநில அரசு மக்களை நாடிச் சென்று உதவிகளை செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்துவதற்காக கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மேற்கொள்வதற்கு மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். மகளிர் திட்டத்தை பொறுத்தவரைக்கும் 4,385 சுயக்குழு இயங்கி வருகின்றன. இதில் 61,348 பேர் உறுப்பினராக இடம்பெற்றிருக்கிறாங்க. 324.12 கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 215 கோடி ரூபாய் வங்கி இணைப்பு கடன் வழங்குவதற்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 50.25 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் 1,638 பேர் பயன்பெற்றிருக்காங்க. தொழில்துறையை பொறுத்தவரைக்கும் ரூபாய் 27.9 கோடி கடன் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசின் சொத்து பணியில்லா அவசர கால கூடுதல் கட்டண திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மல்லூர் கிராமத்தில் ஒரு தொழிற்பேட்டை சுமார் 25.34 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இன்றைக்கு பிரதம மந்திரி வீடு வசதி திட்டம் மற்றும் பங்களிப்பு திறனுக்கேற்ற வீடு கட்ட திட்டத்தில் அரியலூர் வட்டம் கீழப்பழுவூர் கிராமம் 576 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் ரூபாய் 48.98 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக சேலம் மாவட்டம் லத்துவாடியில் மினி கிளினிக்கை இன்று திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர், தமிழகம் முழுவதும் இம்மாத இறுதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்றார். தமிழக அரசின் இடஒதுக்கீடு மூலம் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மேலும் 135 மாணவர்கள் அடுத்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிகளில் சேர முடியும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழக அரசின் அம்மா மினி கிளினிக் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் வாழும் 60 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு வீரமணி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அம்மா மினி கிளினிக்குகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 106 மினி கிளினிக்குகள் தொடங்கப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்படுவதால் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மருத்துவக் கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக திரு வீரமணி தெரிவித்தார். தமிழகத்தில் மருத்துவ வசதி இல்லாத தொலைதூர கிராமங்களை தேர்ந்தெடுத்து மினி கிளினிக்குகள் தொடங்கப்படுவதாக சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 21 மினி கிளினிக்குகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 52 கிளினிக்குகளை தொடங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்.
தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை முதல் வயது முதியவர்கள் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறப்பாக வழங்கி வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அம்மா மினி கிளினிக் சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டார். இம்மாவட்டத்தில் பிறக்கும் 100 குழந்தைகளில் 80% குழந்தைகள் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவத்துறையில் முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் அம்மா மினி கிளினிக்குகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு சிறப்பான சேவை ஆற்றுவதற்கு ஏதுவாக கிளினிக்குகள் செயல்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மத்திய அரசின் விவசாய நலத்திட்டங்கள் மூலம் நாட்டில் உள்ள 72% விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 41வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி இருப்பதாக கூறினார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை முறைகள் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாகவும் இதற்கான விருதை மாநில அரசு பெற்றிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான விதை, உரம், எந்திரங்கள் மற்றும் கடன் உதவிகளை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதால் கரீஃப் பருவத்தில் 59 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு வேளாண் பரப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். 2019-20 ஆண்டில் உணவு தானிய உற்பத்தி 144 மில்லியன் டன்னாக உயர்ந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விழாவில் 1385 மாணவர்களுக்கு பட்டங்களையும் 57 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் திரு வெங்கையா நாயுடு வழங்கினார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் ஆலோசனை செய்த பின்னர் முதலமைச்சர் இறுதி முடிவு மேற்கொள்வார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகளுக்கான தொடர் அங்கீகார ஆணையை வழங்கி பேசிய அமைச்சர், தமிழக அரசு இதுவரை மாணவர்களுக்கு 52,48,000 மடிக்கணினிகளை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஆராய்ச்சிகளில் மாணவர்களை அரசு ஊக்கப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் கல்விக்காக தனி தொலைக்காட்சி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக 12 தனியார் தொலைக்காட்சிகள் மூலம் கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தின்போது கூட்டணி குறித்த முடிவுகள் இறுதி செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அம்மா உணவகத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அஇஅதிமுகவை பொறுத்தவரை மக்களுடன் தான் கூட்டணி என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நாள்தோறும் 75,000 பேருக்கு கோவிட்-19 தொற்று பரிசோதனை மேற்கொண்டதன் பேரில் 1100 பேருக்கு மட்டுமே தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், கோவிட்-19 தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துவிட்டதாகவும், யாரும் இந்த நோய் தொற்றால் உயிரிழக்கக்கூடாது என்ற இலக்குடன் சுகாதாரத்துறை பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். கல்லூரி விடுதிகள் மற்றும் உணவு விடுதிகளில் 20 பேருக்கு மேல் குடியிருக்கக்கூடாது என்றும், கட்டாய முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஐஐடியில் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 15 நாட்களுக்கு ஒருமுறை பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனைகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் பெறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களான விழுப்புரம், புதுவை, கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன் இந்தியா எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். PSLV-C 50 ராக்கெட் மூலம் CMS-01 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. மத்திய அரசின் விவசாய நலத்திட்டங்கள் மூலம் நாட்டில் உள்ள 72% விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் கிராமங்களில் 60,309 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.